வணக்கம் நண்பர்களே, ராஜாவின் பார்வை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக சந்தித்து ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்த சூஸ் பண்ணுவோம்? வயசானவங்க டைம் பாஸ்க்கு ஒன்றா சந்தித்து ரிலாக்ஸ் பண்ணணும்னா எந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க? இப்போ கல்யாண புரோக்கருங்க, வீட்டு புரோக்கருங்க, லேபர் கான்ட்ராக்டர்ஸு, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு, இது மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் ஒன்றா சந்தித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே பேசணும்னா எந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க? சந்தேகமே இல்லாமல் நம்ம முதல் தேர்வு கண்டிப்பாக ஒரு டீ கடையாக தானே இருக்கும். ஆமாங்க, அவ்வளோ முக்கியமான இடம் தானே என்னவோ. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பாருங்கள், ஒரு டீ கடை பெஞ்சுன்னு ஒரு பகுதி தனியாக போட்டு அதில் கிடைக்கிற தகவல்கள்லாம் ஒரு செய்தியாக கூட போடுறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான இடம் பார்த்துங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியாவும் கண்டிப்பாக ஒரு டீ கடையை பற்றி தான் நண்பர்களே. புதுசாக தொழில் தொடங்கணும், அதுவும் ஈஸியான தொழிலாக தொடங்கணும், செலவு கம்மியான தொழிலாக தொடங்கணும், பெருசாக நஷ்டம் இல்லாத தொழிலாக தொடங்கணும், அதுவும் இல்லாமல் எல்லோரும் விரும்புகிற தொழிலாக தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுவும் டீ கடை தான் தொடங்கணும் அப்படின்னு முடிவோடு இருக்கவங்களா நீங்கள், அப்போ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஒரு முறைக்கு 2 முறையாவது பாருங்கள். அப்போ தான் நாம் என்ன சொல்ல வர்றோம்னு உங்களுக்கு முழுசாக புரியும். எதையுமே முழுசாக கேட்டு முடிவெடுக்கிறதான புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அன்பு நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நிறைய புது வீடியோ போடுறதுக்கு உத்வேகத்தை கொடுக்கும்ல. சரி நண்பர்களே, இப்போது பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். தினமும் காலையிலேருந்து நைட்டு வர நமக்கு புத்துணர்ச்சி தேவைப்படுச்சுன்னா உடனே நினைவு வர்றது டீ காஃபி தானே. டீ காஃபியை தவிர எந்த பானமும் நமக்கு புத்துணர்வை தர்றதில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நாக்கில் சூடுபட்டாலே கோடி நரம்புகளும் முழிச்சுக்குது. டீ தூள்லேயும் காஃபி தூள்லேயும் இருக்கிற நியூட்ரியன்ஸு நம்ம முழிச்சுக்கிட்ட நரம்புகளை ரொம்ப நேரம் ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கிது. அதனால தானே என்னமோ நம்ம நிறையா தடவை டீ குடிக்கிறோம். அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதால உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரிஞ்சாலும் நாம் புத்துணர்வுக்காக டீ காஃபி தானே குடிக்க தோணுது. உடலில் சர்க்கரை அளவு கூடிடுச்சு, அதனால டீ காஃபிலாம் குடிக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் நம்மளால் கேட்க முடியுதா? இல்லையே. உடனே நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு சர்க்கரை இல்லாமல் டீ போடு, அல்லது பிளாக் டீ போடு, லெமன் டீ போடு, நாட்டு சர்க்கரையில் டீ போடு, கருப்பு டீயில் டீ போடுன்னு தானே கேட்குறோம். அதுவும் இப்போ ஆர்கானிக்காக டீ கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிறைய தந்தூரி டீ, கருப்பட்டி டீ, நாட்டு சர்க்கரை டீ, செம்பருத்தி டீ, ஹனியில் போடுற டீ, ஃப்ரூட்ஸில் போடுற டீ அப்படின்னு நிறைய டீ வகைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஸ்டார்ட் அப் விஞ்ஞானிங்க. அதுவும் கருப்பட்டியே குறைவாக தான் கிடைக்கிது நம்ம நாட்டில், அதுலேயும் சீசனுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம ஆளுக மூளைக்கு கருப்பட்டி டீ கடையை திறக்கிறத இப்பெல்லாம் பார்க்க முடியுது. இவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னா கருப்பட்டி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதில் இருக்க சூட்சமும் தான் நமக்கு புரிய மாட்டேங்க. சரி, இப்போ நாம் பிஸ்னஸ்க்கு வருவோம். இன்றைக்கி தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு வந்தாலே முதல்ல நினைவுப்படுறது டீ கடை பிஸ்னஸ் தான். அதுவும் சோசியல் மீடியாவும் ஒரு காரணம். நெட்டுக்குள்ளே போனாலே டீ கடை ஃப்ரான்ச்சைஸி தான் வருது. அதுவும் எவ்வளோ பிராண்ட் டீ ஃப்ரான்ச்சைஸி இருக்குன்னு பாருங்கள். டீ கடை தான் நல்ல லாபம் இருக்கிற தொழில்னு, கஷ்டமும் குறைவான தொழில்னு எல்லாரும் நினைக்கிறோம். அதுவும் ஒரு வகையில் உண்மைதானோ என்னமோ. ஆனால் அதை சாத்தியப்படுத்தணும்னா பல உண்மைகளை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணணும். அப்போ தான் அந்த லாபத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா பாதியிலே பூட்ட வேண்டியதாகிடும். நஷ்டம் குறைவுதானாலும் உழைப்பும் முயற்சியும் வீணாக போயிடும். அப்புறம் எந்த தொழிலும் செய்யணும்னு தோணவே தோணாது. நாம் முயற்சியும் எடுக்க மாட்டோம். அதனால் சரியான அந்த லாபத்தை பார்க்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும். அந்த வழிமுறைகள் என்னன்னு இப்போ நாம் சிலவற்றை பார்ப்போம். இத்தனை கோடி மக்கள் இருக்கிற நம்ம தேசத்தில் எவ்வளோ டீ கடை வச்சாலும் அங்கெல்லாம் கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் நல்ல தரமான டீ கொடுக்கணும். அப்போ தான் நிரந்தரமாக அந்த கூட்டம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். டீ கடையும் நல்லபடியாக நடத்த முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப பெரிய கடையோ இல்லை சின்ன கடையோ கிடையாது. அதுகளுக்கெல்லாம் வேறு பிஸ்னஸ் பிளான் இருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு மீடியம் சைஸ் கடையை பற்றி தான். மீடியம் சைஸ் கடைனா சிட்டிக்கு வேறு அளவுகளில், டவுனுக்கு வேறு அளவு இருக்குது, வில்லேஜுக்கு வேறு அளவு வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இடத்துக்கு தகுந்தா போல் நம்ம வடிவமைக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பெருநகரங்கள் அப்படின்னா சின்ன பெட்டிக்கடை சைஸ் கடை இருந்தால் கூட போதும். அங்கே மக்கள் வேகமாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து பொறுமையாக கதை பேசிக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் ஒரு டீ சாப்பிட்டோமா, ஒரு சிகரெட்டு குடித்தோமா அப்படிங்கிறது ஒரு வகையில் இருப்பாங்க. அப்படி இல்லையா ஒரு டீயே, பிஸ்கட்டு, வடை, சமோசா, ஒரு நொறுக்கு தீனி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஆக மொத்தம் 20லேருந்து 30 ரூபா செலவு பண்ணுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. சிறுநகரம்னா குறைஞ்சது 100லேருந்து 200 சதுர இடமாவது வேணும். அப்போ தான் 10-15 பேராவது உட்கார முடியும். உட்காந்து பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டா தான் நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்க முடியும். அதனால் அவங்களுக்கு அதிகமான இட வசதியெல்லாம் வேணும். முதல்ல கடை வைக்கணும் அப்படின்னா
அதுக்கு சரியான இடத்த நம்ம தேர்வு செய்யணும். மக்கள் அதிகமாக சந்திக்கிற இடம் அல்லது ஒரு தெருவோடைய முக்கு பகுதி, அதாவது கார்னர் கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடை இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில், அப்படி இல்லையா பொதுமக்கள் எங்கெல்லாம் குரூப்பாக கூடுறாங்களோ ஒரு இ சேவை மையம் அந்த மாதிரிலாம் இப்போ மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துலலாம் நம்ம ஒரு டீ கடை வச்சோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங்காக இருக்கிற அந்த மக்களுடைய டீ வியாபாரம் கொஞ்சம் கூடும். ரெகுலர் கஸ்டமரை தாண்டி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தாலே ஒரு நல்ல டீ கடை போட்டுடலாம். நிறைய இன்டீரியருக்கு செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு டீ மாஸ்டர் மட்டும் இருந்தாலே போதும், மற்றதை நீங்களே பார்த்துக்கலாம். ஆரம்பத்தில் மற்ற பலகாரங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி வச்சு வியாபாரம் செஞ்சுக்கலாம். நம்ம ஏரியாலே வீட்டில இருந்து சமைச்சு தர்றவங்க, மாவு அரைச்சி தர்றவங்க, இல்லை சிப்ஸ் போட்டு தர்றவங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக குடிசை தொழில் செய்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னாலே நமக்கு தேவையான பலகாரத்தை நமக்கு சொல்கிற டயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது சூடாகவும் கொடுத்துருவாங்க. அதை வாங்கியே நம்ம ஒரு லாபத்தை வச்சு விற்றுக்கலாம். இந்த டீ கடை பிஸ்னஸை பொறுத்த மட்டும் காலையில் 5 மணிக்கெல்லாம் கடையை திறந்துடணும். அப்போ தான் நமக்கு காலை பிஸ்னஸ் நல்லபடி வியாபாரம் ஆகும். காலையில் வரவங்க எல்லாமே டீ வடை சாப்பிடுவாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு பதில் இதை சாப்பிட்டு போவாங்க. 4 வடை கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி அந்த லாபத்தை நம்ம எடுக்க முடியும். இந்த டீ கடையை நம்ம காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம திறந்து வச்சிருந்தாலும் பிஸ்னஸ் ஆகிறதோ என்னமோ நமக்கு காலையில் 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 11 மணிலேருந்து ஒரு 1:30-2 மணி வரைக்கும் தான் இருக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கூட நல்ல வியாபாரம் இருக்கிற டைம். மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கம்மியாக தான் வியாபாரம் இருக்கும். ஆனால் வியாபாரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய தொழில் தான் இந்த டீ கடை தொழில். ஸோ இந்த டீ கடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 10 மணி நேரம் வியாபாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பிளானே நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு டீ கடை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதாது. கடினமாக உழைக்க தெரிஞ்சிருக்கணும். கடை பிக்கப் ஆகிற வரையும் பொறுமையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் பிக்கப் ஆகிறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும். ஆனால் டீ கடை அவ்வளோ நாள் தேவைப்படாது. ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் எப்போதும் குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது. வேலையாட்களை மட்டும் முழுசாக நம்பி நாம் இந்த கடையை தொழிலை செய்யவும் முடியாது. அதனால நாமளே எல்லா வேலையும் செஞ்சும் பழகிக்கணும். நண்பர்களே நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இப்போ பார்க்கறது ஒரு டீ கடை பிஸ்னஸ் பிளான். அதுவும் மீடியம் சைஸ் டீ கடை பிஸ்னஸ் பிளான், பேக்கரி பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த டீ கடை பிஸ்னஸோட வரவு செலவு கணக்குகளை பற்றி ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்குற அந்த டீ கடை பிஸ்னஸில் காலையில் 5 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறோம். நைட்டு 10 மணி வரைக்கும் கடையை நடத்துகிறோம். குறைஞ்சது நமக்கு 17 மணி நேரம் வேலை நேரமாக இருக்க போகுது. காலையில் 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் நேரம் தான். இந்த நேரத்தில் எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்டு போகிறது போல் 4 வடையை கட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா டீ சாப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரியான வடையும் டீயும் அதிகமாக விற்கிற நேரம் இந்த நேரம் தான். அதனால் குறைஞ்சது 3லேருந்து 3.5 மணி நேரம் இதில் நமக்கு நல்ல சேல்ஸ் இருக்கும். மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கெல்லாம் பிரேக் டைமு. அதனால் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நமக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கும். அது ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு நல்ல பிஸ்னஸ் ஓடக்கூடிய டைம் தான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஆஃபீஸ் எல்லாம் பிரேக் டைமு. அதனால் அந்த நேரத்தில் எல்லாம் டீ காஃபி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் 3-3:30 நமக்கு ஒரு 7:30-8 மணி வரைக்குமே நல்ல பீக் டைம் தான். ஸோ இந்த நேரங்கள்லாம் நல்ல பிஸ்னஸ், காலையில் இருக்க என்ன பிஸ்னஸ் சேல்ஸ் இருக்கோ அது மாதிரி சாயந்தரம் பிஸ்னஸ் நல்ல சேல்ஸ் இருக்கும். இது நம்ம குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நல்ல பீக்கில் இருக்கிற நேரம் தான். ஸோ குறைஞ்சது நமக்கு பீக் ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். ஆவரேஜாக 1 மணி நேரத்துக்கு 65 கிளாஸ் டீ விற்கிறோம் அப்படின்னா நமக்கு 650 கிளாஸ் டீ அல்லது காஃபி போகும். இந்த 650 டீலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் டீயும் சேர்த்திருப்போம். ஸோ பார்சல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பார்சலாவது எல்லா டீ கடையிலையும் போகும். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 650 டீயை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான வேலை. ஈஸியாக சாதாரண கடைகள்லேயே கூட 650 கிளாஸ் டீ ரீச் பண்ணிட முடியும். இந்த 10 மணி நேரம் போக நமக்கு இன்னும் 7 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம 15 டீ போகுதுன்னு வச்சா கூட அது ஒரு 100 கிளாஸ் டீ ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 750 கிளாஸ் டீ கண்டிப்பாக குறைஞ்ச அளவுக்கு போட்ட முடியும். ஸோ இந்த 750 கிளாஸ் டீயை வச்சுட்டு நம்ம இப்போ பிஸ்னஸ் பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கடைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கடை அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம கொடுத்துடலாம். ஒரு கேஸ் கனெக்ஷன் எடுக்கணும், அதுக்கு ஒரு 5000 ரூபா செலவாகும்னு வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஒரு ஆவரேஜாக இருக்கிறதா போதும். அது நமக்கு 2500 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அந்த ஸ்டவ் வாங்கிக்கலாம். டேபிள் சேர் கண்டிப்பாக வேணும். ஒரு 4 செட்டு வாங்குறோம் அப்படின்னு வச்சா 2000 ரூபா ஒரு செட்டுன்னு வச்சா கூட 8000 ரூபா செலவு வரும். அப்புறம் டீ பாய்லரு, மில்க் பாய்லர், ஃபில்டர் காஃபி வெசலு, டம்ளரு, ஜக்கு, டீ ஃபில்ட்ரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு 5000 ரூபா நம்ம செலவு வச்சுக்கிட்டாலும் டீ டேபிள், டீ போடுறதுக்கு ஒரு டேபிள் வேணும் இல்லையா, அந்த டீ டேபிள் வாங்குறோம். அது ஒரு 3000 ரூபா நம்ம வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு டீசெண்டாக ஒரு பெயிண்ட் இன்டீரியர் செட்டப் வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன ரேக்கு, ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் செலவில் நம்ம அதை முடிச்சுக்கலாம்.
வேறு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 1500 நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்க முடியும். ஸோ அப்புறம் ஒரு 20,000 நம்ம ரன்னிங் கேபிட்டலாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நம்ம நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதை விடவே இன்னும் செலவு குறைவாக தான் இருக்கும். நீங்கள் போய் கடையில் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம டீ காஃபி மட்டும் 600 டீ நம்ம கணக்கு போடலாம். 600ல் பார்த்தீங்கன்னா டீயும் சரி பார்சல் டீயும் சரி, ஒரு பார்சல் டீனா ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி 4 டீ கணக்கு வரும். ஸோ ஒரு 50 ரூபா 40 ரூபா 50 ரூபா கணக்குலாம் அவங்க விற்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கு எடுத்தால் ஒரு 600 குவான்டிட்டி நம்ம வச்சுக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் டீக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம 10 ரூபா கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா 600 டீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6000 ரூபாய்க்கு டீ மூலியமாக நமக்கு கிடைக்கும். இதே ஒரு காஃபி கேட்குறவங்க, காஃபி காலையிலலாம் காஃபி குடிக்கிறவங்க, சாயந்தரம் காஃபி குடிக்கிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 50 காஃபி நம்ம கடையில் போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த காஃபி பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 15 ரூபா கணக்கு போட்டால் 50 காஃபிக்கு 750 ரூபா நமக்கு வரும். அதே மாதிரி டீ காஃபி வேண்டாம், சூடாக பால் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. பாதாம் பாலோ சுக்கு பாலோ குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நமக்கு ஒரு 50 பேர் ஒரு நாளைக்கு பால், சுக்கு பால், பாதாம் பால் குடிக்கிறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதோடைய குறைஞ்சபட்ச ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். பாதாம் பால்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அதை நம்ம ஆவரேஜாக 15 ரூபா கணக்கு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு 50 பாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா வருமானம் வரும். இது இல்லாமல் லெமன் டீ, சுக்கு டீ, பிளாக் டீ இந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வெரைட்டி டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டீ குடிக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா அதெல்லாம் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் போகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு 15 ரூபா கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 750 ரூபா அதிலே வரும். ஸோ இப்போ நம்ம குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 750 டீயில் 8250 ரூபா நம்ம வருமானம் பார்த்துட முடியும். இது நார்மலான ஒரு சின்ன டீ கடையிலே இதை பண்ணிட முடியும். நீங்களே பாருங்கள், சேல்ஸ் சார்ட்டை ஒருக்கா திருப்பி பாருங்கள். இதில் நிறையா வெரிஃபை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 750 டீயில் நமக்கு 8250 ரூபா வருமானம் கிடைக்கும். இந்த வருமானத்தில் 70% ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக நம்ம ஒதுக்கிடலாம். அதாவது ரா மெட்டீரியல், கேஸு, மேன் பவரு அதுக்கெல்லாம் ஒதுக்கிடலாம். நம்ம 30% மார்ஜினல் ப்ராஃபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 275 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு 1000 டீக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா அந்த கடையோடைய ப்ராஃபிட்டு 40% 50% அந்த டீயில் ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஹை குவான்டிட்டி ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவுக்குள்ளே தான் வரும். இப்போ அதே கடையில் ஸ்நாக்ஸ் விற்கிறத பற்றி பார்க்கலாம். வடை, பஜ்ஜி, சமோசா, போண்டா அப்படிங்கெல்லாம் விற்கலாம். இப்போது ஒரு வடை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 2 வடை 10 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இல்லை 3 வடையை ஒரே பிளேட்டில் வச்சு 10 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம குறைஞ்சது 1 அல்லது 2 பிளேட் சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம ஆவரேஜாக ஒரு 300 குவான்டிட்டி வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆள் ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்தால் 10 ரூபா கணக்கு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 300 பேருக்கு நமக்கு 3000 ரூபா வடை பஜ்ஜியிலே கிடைக்கும். அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ், பிஸ்கட் வச்சுருக்கோம், 5 ரூபா பிஸ்கட்டு, முறுக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது ஒரு நாளைக்கு ஒரு 30 தான் விற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போது 150 ரூபாய்க்கு அது ஒரு நாளைக்கு விற்ற முடியும். இப்போ பப்ஸ் எல்லாம் விற்கிறோம். இப்போ எல்லாம் டீ கடையிலே பப்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டீ கடையிலையும் பப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காளான் பப்ஸு, வெஜ்ஜு பப்ஸு, எக் பப்ஸ் எல்லாம் விற்கிது. ஸோ அதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 30 பப்ஸ் விற்கிறோம் அப்படின்னு வச்சா அந்த பப்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஆவரேஜாக ஒரு 20 ரூபாய்னு வச்சுக்கிட்டா கூட 600 ரூபாய்க்கு நம்ம விற்ற முடியும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில், கண்டிப்பாக இப்போ எல்லாம் எல்லாருமே வாட்டர் பாட்டில் வாங்குறாங்க. 1/2 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் வாட்டர் பாட்டில் இருக்குது. நமக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்லாம் 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு 25 பாட்டில் ஒரு நாளைக்கு போகுது. அது ஆவரேஜாக ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா கூட நமக்கு வாட்டர் பாட்டில் மூலிமா ஒரு 375 ரூபா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டீ கடை அப்படின்னு வந்துட்டாலே குழந்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டீ சாப்பிட மாட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 100 ml ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு நாளைக்கு 50 கூல்ட்ரிங்க்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். 50 கூல்ட்ரிங்க்ஸில் ஆவரேஜாக நம்ம ஒரு 20 ரூபா காஸ்ட் போட்டு வச்சா அப்படின்னா நமக்கு ஒரு 1000 ரூபா கூல்ட்ரிங்க்ஸில் மட்டுமே நமக்கு வருமானம் கிடைக்கும். அது இல்லாமல் சிகரெட் விற்கிறது, சாக்லேட் விற்கிறது, பிஸ்கட் பாக்கெட் விற்கிறது, ஸ்நாக்ஸ் பாக்கெட் விற்கிறது, வர்றவங்க டீ காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு 1000 ரூபா டெய்லியும் வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த எல்லா வருமானத்தையும் சேர்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் மட்டும் 6125 ரூபா வருமானம் வரதா நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த 6125 ரூபா வருமானத்துலேயும் நம்ம ஆவரேஜாக ஒரு 25% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு போட்டோம் அப்படின்னா
1530 ரூபா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மியான இதில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அதிகமாக தான் விற்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கடையோடைய எக்ஸ்பென்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இந்த கடையோட எக்ஸ்பென்ஸை பற்றி பார்ப்போம். கடையோட வாடகை ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சுக்கலாம். டீ மாஸ்டருடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தா 500 ரூபா வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற இந்த இபி, வாட்டர், கிளீனிங் சார்ஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா பால்லையா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வாங்கி வைக்கிற பலகாரம் விற்காம போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம வேஸ்டேஜில் ஒரு 100 ரூபா போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கூட்டணும்னு வச்சுங்களேன், 1200 ரூபா நமக்கு செலவு மட்டுமே வரும். இது இதர செலவு தான். மற்ற செலவு தான் நம்ம எல்லாம் ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு போட்டிருக்கிறோம். இப்போ இதோட லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2475 ரூபா டீ காஃபி விற்கிறது மூலிமா மட்டும் கிடைக்கும். 1530 ரூபா நம்ம ஸ்நாக்ஸ் விற்கிறது மூலிமா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் போக 1200 ரூபா நமக்கு செலவு வருது. இதை கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2805 ரூபா நமக்கு வருமானம் வரும். ஸோ குறைஞ்சபட்சம் நமக்கு 2800 ரூபா வருமானம் வருது ஒரு நாளைக்கு. இதுவே நம்ம 30 நாளைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 84,000 ரூபா வருது. அதாவது ஆவரேஜா ஒரு 85,000 ரூபா கால்குலேஷன்ல நம்ம பண்றோம். ஆனால் நார்மலா கொஞ்சம் கடினமாக உழைக்கிறவங்க இன்னும் பெர்ஃபெக்டா கால்குலேஷன் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்க 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட ஒரு மாச வருமானத்தை எடுக்க முடியும். சீசன் டைத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான வியாபாரம் நடக்கும். இதையெல்லாம் பார்த்து டீ கடை வைக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தெளிவாக முடிவெடுங்க. இது முழுசும் நடக்கல அப்படின்னா கூட இதில் பாதியான ஒரு நாளைக்கு 1500 ரூபா உங்களால் வருமானம் பார்க்க முடியும். இதில் வேலை நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கொடுத்துட்டோம், வாடகையெல்லாம் டெய்லியும் கொடுத்துருக்குறோம். மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா நீங்கள் வருமானம் எடுத்துட முடியும். நீங்கள் எந்த வேலைக்கு போனீங்கன்னாலும் இந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு டீ கடையை நல்லபடி நடத்துறதுனால மட்டுமே நீங்கள் 50,000 ரூபா சம்பாதிக்க முடியும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் கடினமாக உழைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் இந்த தொழிலுக்குள்ளே வாங்க, வெற்றி அடையலாம். நம்ம கடின உழைப்பு தான் உயர்வை தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படுங்க, வெற்றி பெறுவீங்க நண்பர்களே. உங்கள் வெற்றிக்காக எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவாவது உதவி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயன்படலாம், ஒருவேளை தேவையும் படலாம். நன்றி நண்பர்களே. வேற ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க நம் இனம், உயர்வோம் நம் தேசத்துடனே. நன்றி.